ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா MT15 வெர்ஷன் 2ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்க்கறதுக்காக நம்மளுக்கு பைக் எடுத்துகிட்டு வந்திருக்க ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சர்மா வந்திருக்காரு. ஹாய். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இவர் எம்டி வாங்கினார் அதான் சொல்லுங்கள். எம்டி வந்து காலேஜ்லேருந்தே எனக்கு எம்டி மேலே ஒரு கேஸ் அது ரொம்ப பிடிக்கும். அதோட எக்ஸாஸ்ட் சவுண்டும் சரி, பிக்கப்பும் சரி, காலேஜ் டேஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ காசு வந்ததுனால என்னால் இப்போ தான் வாங்க முடியும். தான் வாங்க முடியும், அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது மெயினாக லுக்கு தான் உங்களுக்கு. லுக்கு தான், லுக் அண்ட் பிக்கப் இது ரெண்டுத்துக்காக. சரி, செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ வாங்கினீங்க, உங்களோட இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அது சொல்லுங்கள். வாங்கினது பார்த்தீங்கன்னா October 22, போன இயர் October 22. 3 months அப்போ ஓட்டிட்டு. ஆமாம். இப்போ வரையும் பர்ஃபார்மன்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியல. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா ஓவரால் வாங்கினதில்ல? இல்லை, சாட்டிஸ்ஃபைடு தான். இது கம்ஃபர்ட்டாக சாட்டிஸ்ஃபைடு தான். பிக்கப்பு நான் எதிர்பார்த்த விட நல்லாவே இருக்குது. அதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த பிக்கப்பை பற்றி பேசணும்னு அடுத்த கொஸ்டின் அதுதான். பிக்கப்பு உங்களுக்கு பைக்கில் எப்படி இருக்குது, அப்புறம் டாப் ஸ்பீடு எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். பிக்கப்பு நல்லாவே இருக்குது. நான் வந்து வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு சொன்ன ரிவ்யூ படி பார்த்தீங்கன்னா பிக்கப்பு நல்லாயிருக்கும் இதுவாக சொன்னேன். நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது பிக்கப். இந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்ததில்லை சீரியஸாக. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 138 போயிருக்கேன். ஹைவேஸில் ஒரே ஒரு தடவை 138 போயிருக்கேன். அதுவும் லீன் பொசிஷனில் போகும்போது தான் கரெக்டாக இருக்குது. நீங்கள் நார்மலாக ஓட்டிகிட்டு போனீங்கன்னா 130 தான் போகும், அதுக்கு மேலே போகாத வண்டி. இதே பழைய வருஷன் எடுத்திங்கன்னா அதோட அதிகமாக போகும். இதில் கொஞ்சம் பவர் குறைச்சிருக்காங்க, 0.2 சம்திங் குறைச்சிருக்காங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பவர் ட்ராப் இருக்குது இதில். மெயினான விஷயம் 5th கியர்லேருந்து 6th கியர் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பவர் ட்ராப் கண்டிப்பாக வரும். இப்போ நீங்கள் 5th கியரில் வந்து ஒரு 128 அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. சடனாக நீங்கள் வந்து 5th கியர்லேயே 128 130 கிட்ட வரையும் வருது. நீங்கள் அதுக்கப்புறம் 6th கியர் போட்டாலுமே கீழே ட்ராப் ஆகி 125 வந்துட்டு திரும்பி தான் ஏற்றுற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து VVA இருக்குது, இந்த மாதிரி பவர் ட்ராப்ஸ் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், பவர் ட்ராப் இருக்குது. நீங்கள் அந்த 5th கியர் டு 6th கியர் ட்ரான்ஸ்லேஷனில் மட்டும்தான் பவர் ட்ராப். அந்த VVA வந்து பெருசாக தெரியல. VVA பொறுத்த வரையும் சொன்னாங்க இருக்காதுன்னு பவர் ட்ராப்பு. ஆனால் இருக்குது பவர் ட்ராப். அதான். இப்போ 4th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பைக்கோட சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? பைக்கோட சீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி தான். இதில் நீங்கள் எப்படி பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போக முடியுதா, அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு போக முடியுதா, இல்லை வெறும் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மட்டும்தான் போக முடியுதா? சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் அழகாக ஜாலியாக எங்கே வேணால் போகலாம், பிரச்சனையே இல்லை. பேரண்ட்ஸு வாய்ப்பே இல்லை. அம்மாலாம் ஏற்றவே முடியாது. ஏற்றலாம், அவங்க கம்ஃபர்ட்டாக உட்கார முடியாது. ஏற்றிட்டு சும்மா பக்கத்தில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு போகலாம். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட்டான ஏரியாக்கெலாம் போகலாம். பட் ஆனால் லாங் ரைடுன்றது ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி உட்காந்தாலே லைட்டாக பேக் வலிக்க தான் செய்யும். கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கனாலே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஹார்டாக இருக்கும் பின்னாடி, அதனால் பேக் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் தூரம் போயிட்டாலும். லவ்வர்ஸ் கூட மட்டும் கரெக்டாக போகலாம். அதுக்கு வேணால் கரெக்டான வண்டியாக இருக்கும் அது எனக்கு. இன்றைக்கி வேறு கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே, உங்களுக்கு லவ்வர் கிடச்சி நீங்கள் லவ்வர் கூட போக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட மைலேஜ். இந்த பைக்கு நிறைய பேர் பேசப்பட்டதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜுக்காக தான். அதை பற்றி அவருக்கு ரியல் டைமில் எவ்வளோ தருது அப்படின்ட்டு கேட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அது எப்படி இருக்குன்றது பற்றி. மைலேஜ் வந்து அது நம்ம ஓட்டுறதை பொறுத்துக்குது மைலேஜ்ன்றது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 45 தான் சிட்டி ரைட்லேயே 45 தருது. அது வரையும் நான் மைலேஜுக்காக தான் மெயினாக வாங்கினது. அது எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஹைவேஸ்லேயே உங்களுக்கு அதே தான் 40. அதாவது நீங்கள் ஆக்சிலேஷன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா 50 வரையும் தரும் மைலேஜ். அதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை. ரேஷ் டிரைவிங்லாம் பண்ணிங்கன்னா 40 தருது. ரேஷ் டிரைவிங் பண்ணாலும் 40 தருது, பிரச்சனை. சரி, அப்புறம் இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள். சிட்டியில் நீங்கள் ஓட்டுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த லோ கியர்ஸில் போகிறப்போ எப்படி இருக்குது? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நான் ஒரு 70 போயிட்டுருக்கேன். டப்புன்னு நான் 70 போயிட்டு திடீர்னுட்டு ஒரு 30 வந்தால் கூட நான் 5th கியரில் இருந்தாலும் 6th கியரில் இருந்தாலும் எனக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகும். இன்ஜினில் அந்த லேக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த எந்த இஷ்யூஸ்மே இல்லை. வைப்ரேஷன் ப்ராப்ளமே இல்லை, ஸ்மூத்தாக ரன் ஆகுது.
அது வரையும் நல்லாயிருக்கு. ஏன்னா எங்கள் இன்ஜின் பொறுத்தவரை வீடியோ இருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. லோ கியர்ஸ், அதாவது ஹை கியர்ஸ்லேயும் லோ ஸ்பீடில் போகலாம், அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, சிட்டி ரைடுன்னு வந்தனால நெக்ஸ்ட்டு மெயின் கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கா? அடிக்கிற வெயிலில், சென்னை வெயிலில் சும்மாவே பைக்கெல்லாம் ஹீட் ஆகும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கா? ரேடியேட்டர் இருக்கிறதுனால ஹீட்டிங் ப்ராப்ளம் ரொம்ப கம்மி போகுது. உண்மையாக சொல்லணும்னா, அதாவது இப்போ நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா ரேடியேட்டர் ரொம்ப நேரம் ஓடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. வண்டி ரன்னிங்கில் சுத்தமாக உங்களுக்கு ஹீட்டிங்கே தெரியாது. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆனால் தாராளமாக போகலாம். ரொம்ப லாங் போனீங்கன்னா லைட்டாக மைல்டாக ஹீட்டிங் இஷ்யூஸ். அதுவும் நீங்கள் இந்த ஷூவு பேண்ட்லாம் பட்டால் உங்களுக்கு ஃபீல் ஆகாதுல்ல? இதுவுமே ஒரு ஜாலியாக தான் இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின்னா, சிட்டியில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லிப்பர் கிளச்சு கொடுத்துருக்காங்க, அது எப்படி இருக்குது? அப்புறம் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்லிப்பர் கிளச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டப்புன்னு கீரை மாற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸாக இருக்குது. கிளச்சு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிரேக்கிங் வந்தால் தான் மெயின் டிஸ்அட்வான்டேஜே பிரேக்கிங்கில் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 lakhs வந்துடுது ப்ரைஸு. 2 lakhsக்கு எல்லா வண்டியிலையுமே சரி டியூவல் சேனல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வெறும் சிங்கிள் சேனல் கொடுத்து அது பட் ஆனால் அது பிரச்சனை இல்லை, அது நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க கம்ஃபர்ட்டாக ஓட்டிப்பாங்க. புதுசாக வரவங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்கு, அதான் ஃப்ரண்ட்டில் இது ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அது நல்லா கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பின்னாடி தான் அடிக்கடிக்கு லாக் ஆகுது, ஸ்கிட்டிங்கும் நிறைய தடவை ஆகுது, பட் கண்ட்ரோலபிளாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை. சரி, ப்ரைஸிங்னு சொன்னனால நீங்கள் வந்து எக்ஸாக்டாக என்ன ஆன்ரோட் ப்ரைஸுக்கு எடுத்தீங்க? அப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, 3 months ஆச்சு, எந்த கிலோமீட்டரில் சர்வீஸ் விட்டீங்க? உங்களுக்கு அங்கே எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆச்சு? யமகாவோட சர்வீஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 700 kilometers விட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சென்சார் இஷ்யூஸ். எனக்கு ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை. வண்டி வாங்கி 10 days தான் ஆகுது, ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை. அந்த ப்ராப்ளம் வந்ததுனால நான் 700 சர்வீஸ் விட்டு அதை ரெடி பண்ணிடுச்சு. ஆனால் அதுக்கு ஒரு 1100 சார்ஜ் பண்ணேன் ஸ்பீடோமீட்டர் கேபிள் போயிடுச்சு. அது ஏன்னா அது வந்து மழை டைமில் நான் அப்போ ஒர்க் போயிட்டு இருந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். அங்கே போகும்போது தண்ணி ஏறிட்டு தான் என்னன்னு தெரியல, சென்சார் இஷ்யூ அப்படியே வந்துடுச்சு. அதனால் அது ஒரு 1100 ரெடி பண்ணாங்க. பட் எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் நார்மல் சர்வீஸ் பண்ணால் 1200. செகண்ட் சர்வீஸும் இப்போ விட்டுட்டேன். செகண்ட் சர்வீஸ்க்கும் எனக்கு 1200 தான், அதே சார்ஜ் தான். சரி, ஓகே. உங்களுக்கு எக்ஸாக்டாக ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு? நீங்கள் புக் பண்ணி எவ்வளோ நல்ல பைக் கிடச்சிது? ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs கரெக்டாக, எக்ஸாக்டாக ரவுண்டாக 2 lakhs தான் வாங்கினேன். நான் புக் பண்ணி தெரிஞ்சு 30 days. அதுவும் நான் ஷோரூமில் எடுத்தேன், நான் வெளியே எடுத்தேன். ஷோரூமில் எடுத்தேன்னா 45. இந்த இன்னொன்று நார்மல் ஒயிட் வித் ஆரஞ்சு கலர் அப்படின்னா அந்த கலர்னால் 30 days தந்துடுறாங்க. இது பிளாக்கு, அந்த பிளாக், அந்த ப்ளூ, சியான் ப்ளூ, அது ரெண்டுமே டிமாண்ட் அதிகம்ன்றதுனால 45 days 2 months கூட ஆகும்ட்டாங்க. அதனால் சரி, நான் வெளியே கேட்டதுக்கு எனக்கு 1 month பண்ணி தராங்க. சரி, நான் இங்கே மூலக்கடையில் தான் இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு இந்த கன்சோலை பற்றி சொல்லுங்கள். இந்த கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத், மெசேஜ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா? டே டு டே லைஃப்பில் பைக் ஓட்டுறோமா அதெல்லாம் பார்ப்போமான்னு தெரியல. அதை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை ப்ரோ. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறேன்னா ஏதாவது நம்மளுக்கு இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது சம்டைம்ஸ் கால் வந்தால் நம்மளுக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த இடத்துல இண்டிகேஷன் காட்டும், இப்போ கால் வந்துருக்கு, ஏதாவது மெசேஜ் வந்து அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக பிரச்சனை. உங்களுக்கு இது நல்லா பிரைட்டாக இருக்கா மார்னிங் டைமில்? ஏன்னா நெகட்டிவ் டிஸ்பிளே தானே இது. இல்லை ப்ரோ, வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்கும். வெர்ஷன் 2 அதை கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் அட்ஜஸ்டபுளாக இருக்கும், பிரச்சனை. ஃபைனல் கொஸ்டினாக நம்ம என்ன கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாள் 3 months ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்? இப்போ வர்ற வெர்ஷன் 3 வருது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் சொல்லிடுங்க. அதாவது இப்போ எனக்கு வெர்ஷன் 2 நான் வாங்கி 3 months தான் ஆகுது. லான்ச் ஆகி இப்போ தான் லான்ச் ஆச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த OBD2 சென்சார்னு புதுசாக கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டு எல்லா வண்டியிலும் ஆட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் ஆட் பண்ணியிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. பட் ஆட் பண்ணதோட சேர்த்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்களா, இதுக்கு பதிலாக LED இண்டிகேட்டர் ஓகேங்களா, அது இல்லாத ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த ஹாலோஜனை மாற்றிட்டு LED இப்போ நான் போடணும்னா ஷோரூம் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா 3000 ஆகும் ஓகேங்களா. இவங்க வந்து ஓவரால் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ
இன்னொரு புதுசாக மாடல் விட்டுருக்காங்கல்ல 4000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டுவல் சேனல் ஏபிஎஸ் மூணுத்தையும் கொடுத்து வெறும் 4000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நான் அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கி 3 months தான் ப்ரோ ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு ஏதோ இதுவாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா டியூவல் சேனலும் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. டிஸ்அட்வான்டேஜாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது 3 months ரைடில்? 3 months ரைடில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. அந்த இது பவர் ட்ராப் பண்ண பார்த்தீங்களா, அது ஒரு ஏன்னா என்னால் மேக்ஸிமம் ஸ்பீடு 138 மேலே போக முடியல. அது அந்த பவர் ட்ராப்பால் எனக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா மேபி சம்டைம்ஸ் நான் இப்போ என்னதான் நான் நல்லா ஓட்ட தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நான் சடனாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு நாய் குறுக்க வந்தாலோ ஏதாவது வண்டி கிராஸ் ஆனாலோ சடனாக யாருக்காக இருந்தாலும் பின்னாடி பிரேக்கு தவறி அழுத்திடுவாங்க. அப்படின்னும் போது ஸ்கிட்டிங் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும், அது நம்ம தவிர்க்க முடியாது. மேபி இதுலேயும் டியூவல் சேனல் ஆட் பண்ணி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும், உங்களுக்கு இந்த பில் குவாலிட்டிலாம் ஓகேவா? ஏன்னா பைக்கு ஃபுல்லாகவே ஃபைபர் தான், இந்த பார்ட்ஸு இதோட பில் குவாலிட்டிலாம் ஓகேவா? அப்புறம் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் போட்டுருக்கீங்கன்னா எவ்வளோ ஆச்சு, இதை பற்றி சொல்லிடுங்க. பில் குவாலிட்டி பொறுத்த வரையும் ஓகே, ப்ரைஸுக்கு நல்லா ஏற்ற பில் குவாலிட்டி தான், அதை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த வைசர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லோக்கல் நான் புதுப்பேட்டையில் வாங்கி போட்டேன், எனக்கு இது 150 தான் ஆச்சு வைசரு. அப்புறம் ரேடியேட்டர் கார்டு மஸ்ட்டு, அது வந்து போட்டே ஆகணும். ஏன்னா ரேடியேட்டர் கார்டு அந்த ஃபென்ஸ்லாம் கல்லுப்பட்டு ஓட்டையாகிடுச்சுன்னா மாற்றுறதுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ரேடியேட்டர் கார்டு அது போட்டுறது அது பெஸ்ட். அது எவ்வளோ காஸ்ட்? ரேடியேட்டர் கார்டு அரௌண்ட் 400 சம்திங். அதுவும் புதுப்பேட்டையில் போட்டாங்க 400 ஆச்சு. உங்களுக்கு பார்ட்ஸ் எல்லாம் ஓகேவா மற்றபடி? ஏன்னா பழைய வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஆமாம் இதெல்லாம் கலண்டுருது அப்படின்லாம் சொன்னாங்க பேக்கில் இருந்ததுலாம், அதனால் உங்களுக்கு அதெல்லாம் ஓகேவா? ப்ரோ ஓகே தான். இதில் ஏன்னா வெர்ஷன் 1ல் நிறைய பார்ட்ஸ் பின்னாடி இதுலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் மட்டமான பிளாஸ்டிக்கில் போட்டிருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு பில் குவாலிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க, அது அந்த பொறுத்தவரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் எங்களுக்கு வீடியோக்காக வந்து பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எம்டி பற்றி கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்குலாம் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காச்சும் எம்டி வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.